ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜோன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம், என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பேன். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி இது இந்த ஃபுல் பிளாஸ்டிக் ஹேண்ட் வாஷ் பேக் எப்படி ஃபுல்லாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பிளாஸ்டிக் கேன்வாஸ் ஷீட்டு, பிளாங்கி யானு, நீடிலு, லாக்கு, டீ ஹோல்டரு, செயின், ஸ்ட்ரிப் செயின். இப்போது பிளாங்கி யானை நான் ஒரு 4 ரோல் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 2 3 தேர்ட் ஒன்ல நம்ம அடியிலேருந்து விட்டு இந்த யானை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கணும். கையில் ஃபஸ்ட்டில் விட்டுக்கணும். இப்போது தேர்டில் விட்டுருக்கோம். அடுத்தது ஃபோர்த்தில், அடுத்தது ஃபிஃப்த்தில், அடுத்தது இப்போ 6th. இப்போ 6 வரைக்கும் போட்டு இப்போ திருப்பி 5 4 3 2 வரைக்கும் வரும். ஓகேவா? இப்போ 5ல் நம்ம போடுறோம். அடுத்தது 4ல், அடுத்தது இப்போ 3ல், இப்போ நம்மளுக்கு ஒரு இது முடிஞ்சிருச்சு. ஒரு நம்மளுக்கு நியூ மெத்தட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு நம்ம விட்டுருந்தோம்ல பின்னாடி, அது ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ திருப்பி 2ல் விட்டுட்டு நடுவில் ஒரு சின்ன இது போட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இதே மாதிரி மெத்தடில் 3 4 5 6 திருப்பி 5 4 3 நடுவில் 2 போட்டுக்கணும்.
பாருங்கள், 3ல் ஆரம்பித்தோம், 3லே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த யானை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3 இது உள்ளே விட்டுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அடுத்து வந்து ஒயிட் யானை வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4 ரோல் எடுத்துக்கிறேன். இப்போது இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம 3ல் போட்டுக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம போட்டதுலே தான் நம்ம இன்னொரு ஹோலில் தான் நம்ம விடணும். பக்கத்து ஹோலில் வந்து விட்டோம்னா நடுவில் வந்து இந்த இடம் வந்து நமக்கு கேப் தெரியும். அதனால் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண எந்த ஹோலில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அந்த ஹோலில் தான் நம்ம விடணும். 1 2 3 4 5 நான் ஃபினிஷ் பண்ண ஹோல்லேருந்தே நான் வந்து கவுண்ட் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5. கீழேருந்து யானை மேலே எடுத்துக்கிறோம். யானை விட்டுட்டு கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இங்கே 3rd நம்ம முடிச்சிருக்கோம்ல, அந்த இதிலே வந்து நான் இப்போது திருப்பி இதுக்கு மேலே போட்டே வரணும். இது ஃபுல்லாகவே வந்து 5 லைன்ஸ் தான் வரும். இங்கே 5 லைன்ஸ்னால் இதுக்கு மேலே வந்து போடணும், அப்புறம் இதுக்கு மேலே வந்து போடணும். அந்த மாதிரியே வரும். இது வந்து 3 4 5ன்னு வராது. இது ஃபுல்லாகவே 5ஆக தான் வரும். உங்களுக்கு இந்த இடத்துல எதுவும் குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோலை திருப்பி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. நீங்கள் ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த யானை கட் பண்ண தேவையில்லை. திருப்பி வந்து அந்த ஹோல் வழியாகவே வந்து நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எடுத்து அந்த நம்ம மிஸ்டேக்கை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஹோலில் வந்து நம்ம விட்டோமோ அந்த ஹோல் வழியாகவே வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வச்சு அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம சரி பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கேன்வாஸ் பேக் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இது ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க என்னோட சேர்ந்து. இந்த 2 இது மட்டும் நான் உங்களுக்கு கடைசியாக வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தரேன். நீங்கள் இந்த ஷீட் ஃபுல்லாகவே நீங்களும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசி லைன் வந்து ஒயிட் போட்டுக்கலாம். இந்த இது வந்து நம்மளுக்கு 5 வராது. இருக்கிற கவுண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து இது ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே அடியில் முடிஞ்சிருக்கு. த்ரெட்டை கட் பண்ணாமல் அடி வழியாக விட்டு இப்படி முடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மெயின் லைன் போடுறதுக்கு வந்து நம்ம எப்போதும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்கள 4 சுற்றி அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட்டு 2.5 அந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றி வந்து நீங்கள் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பேக் சைடு தைட்டு இப்போது நம்ம வந்து இந்த இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கவுண்ட் மட்டும் வந்து நீங்கள் 5 இது கவுண்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வரிசையாக எல்லாமே கரெக்டாக வந்துடும். அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் மொத்தம் 7 கிரிட் இருக்குது. இப்போ நடுவில் வந்து 4th கிரிட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இது மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக போட்டுங்க. நீங்கள் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம திருப்பி வந்து இப்படி தான் நம்ம ஃபுல்லாக வந்து மேலேருந்து கீழே வந்துட்டணும். இப்போ வந்து அடியில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அடியிலேருந்து ஏன்னா நம்ம இந்த சைடு போடணும் ஃபுல்லாக. அதனால் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வந்து இந்த ஹோலை மேலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஏற்கனவே 4th கிரிட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம்ல, ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதே கிரிட்டில் தான் உள்ளே விடணும். இதே மாதிரி தான் நம்ம எதில் ஆரம்பிச்சோமோ அதிலே தான் திருப்பி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ண வேண்டாம். 1 2 3 4 5 லைனில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு
இந்த டீ ஹோல்டரை வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். டீ ஹோல்டரை வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 5th லைன் 7th லைன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் வந்து இது டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம அந்த நாட் போட்டத்தோடய சேர்த்தே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதையும் இது வந்து உங்களுக்கு அந்த கிரிட்டு தெரியும். உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து இப்படி சுற்றி நம்ம வந்து இந்த டீ ஹோல்டரை வந்து சுற்றி போட வேண்டியதான். இது ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு வந்து பாருங்கள், அந்த கீழே வந்து நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ வந்து நம்ம என் நாட் போட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். இது வந்து நான் வந்து இந்த ஹைட்டுக்கு வந்து 2 ரோல் எடுத்துக்கிட்டேன் நான். எனக்கு இது ஃபினிஷ் பண்ண கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் அதே ஹைட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், 1 1 2 3 4 இந்த அளவு எடுத்துக்கிறேன் நான். இது வந்து இந்த இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த அளவு வந்து உங்களுக்கு போதும். பாருங்கள், நான் 2 பக்கமும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இப்போ எந்த பக்கம் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும், எந்த பக்கம் வந்து வெளியில் இருக்கணுமோ அந்த பக்கம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பக்கம் வந்து வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு கரெக்டாக டீ ஹோல்டர் வந்து வெளியில் வர மாதிரியே நான் வச்சுருக்கேன் நான். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வெளியில் வேணுமா உள்ளே வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கார்னர்லாம் வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம், ஃபினிஷ் பண்ணலாம்ன்றதை பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் இது வந்து அளவு சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் கூட வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஹோலையும் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். நம்ம இதே மாதிரியே நீங்கள் முதல்ல வந்து இந்த கார்னர் ஹோலில் வந்து உள்ளே விட்டுக்கோங்க. இந்த முடிகிற இடத்துக்கிட்ட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். வந்து நம்ம வந்து கையில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நின்றுக்கும் உங்களுக்கு. அது வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து கையால் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து லைனிங் கொடுக்குறதா இருந்தால் வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கொடுத்துடணும். அதாவது இந்த கார்னர் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கிளாத்தில் வந்து உள்ளே வச்சு ஃபுல்லாக கார்னர் ஸ்டிச் வந்து போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். நான் வந்து இதில் லைனிங் கொடுக்கல, ஆல்ரெடி இதுவே நீட்டாக தான் இருக்குது. லைனிங் கொடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து லைஃப் வரும். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு லைனிங்கும் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள், நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பிடிச்சிருந்த அந்த இதுவும் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு வந்து இப்படியே வந்து 2 கோலையும் சேர்த்து நம்ம வந்து வச்சு போட்டு இது அப்படியே வந்து நீங்கள் வந்து அப்படியே இதை சுற்றி போடணும். போட்டு வந்து நீங்கள் இதை வந்து இப்படி இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் இப்படி நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த லைன் வந்து உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 2 லைன் ஜாயின் பண்ணுறதில்ல. இது அப்படியே வந்து ஒரு ஹோல்குள்ளேருந்து அடுத்த ஹோல்லேருந்து எடுக்க வேண்டியது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான். நீங்கள் வந்து மறந்துடாமல் வந்து இந்த கார்னரும் வந்து நீங்கள் வந்து 2த்துக்கும் வந்து நாட் போட்டுருங்க. நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் ஃபுல்லாக. இப்போ வந்து இது வந்து லாக் வந்து எப்படி வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து மேலே வந்து இந்த இடத்துல வந்து வரும். இந்த லாக் வந்து இந்த இடத்துல வரும். இது வந்து இங்கே வரும். இங்கே வர மாதிரி வந்து நம்ம லாக் போடணும். சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த இதை வந்து நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான் இது உங்களுக்கு. இது இப்படி நீங்கள் இது பண்ணிட்டு சென்டரில் பார்த்து லாக் பண்ணிக்கணும். பின்னாடி திருப்பி லாக் பண்ணிட்டேன் நான். இப்போது ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சென்டர் பண்ணி பண்ணிட்டு இதை வந்து மாட்டி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ட வேண்டியதான். அவ்வளோதான். உங்களுக்கு இது கஷ்டமே இல்லை. இது அப்படி லாக் பண்ணிட்டு தான் இந்த ஹோல்டரை வந்து இதை வந்து லாக் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து நான் பிடிச்சிருக்கேன். நான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம்ல அது மாதிரி வந்து நான் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஹோல்குள்ளேயும் நம்ம வந்து மாற்றி மாற்றி இன்சர்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த இதுவும் பார்க்க வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் விசிலாக தெரியும். டிசைனும் பார்க்க நல்லாயிருக்கும். 2 மெத்தடில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஒன்று வந்து இது மாதிரி வந்து விடுறது, இந்த கோல்டன் கலர் மாதிரி. இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்த ஹோல்லேருந்து இந்த ஹோலு, இந்த ஹோல்லேருந்து இந்த ஹோலு, இந்த ஹோல்லேருந்து இந்த ஹோலு, இந்த ஹோல்லேருந்து இந்த ஹோலு போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ கடைசி எண்டு வந்து நீங்கள் வந்து முடிச்சு போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டர் நான் வந்து மாற்றிக்கிறேன். நம்மளோட உள்ளன் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக் ஃபினிஷிங்கில் நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு வந்து என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலரை நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கேன்வாஸ் வந்து நம்ம